அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தேர்வு இல்லாமல் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு பின்பு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் மார்க் ஷீட்லாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. கால் லெட்டர் அனுப்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் யார் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 37,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு 19/5/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அனைவரும் ஆண் பெண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 பேஜ், ஹிந்தியில் 9 பேஜும், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு 105 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனை 19/5/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கோ நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. JRFன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, இந்த 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சார்ஜர் பார்ட்டிகுலர் ஆக்சிலேட்டர் டெவலப்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா, அது எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேசர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டம் பாம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆட்டம்ஸ் அண்டு மோலிகுல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபிசிக்ஸில் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, குவான்டிட்டி, மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் ஒரு சில கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டு, ஹை டெம்பரேச்சர் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் மெட்டீரியல்ஸு, நானோ மெட்டீரியல்ஸு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ரேடியேஷன் அண்டு போட்டோ கெமிஸ்ட்ரி, அட்வான்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்லா கண்டிஷன் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சயின்ஸில் உங்களுக்கு கேன்சர் பயாலஜி, டயக்னோசிஸ்ட்டு, தெராபிஸ்ட், உங்களுக்கு ரேடியேஷனு, பயாலஜி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லைஃப் சயின்ஸில் உங்களுக்கு இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 28 இயர்ஸ்க்கு உள்ளவங்க தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 1/8/2025 இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SC ST இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி பர்சன் கொடுத்துருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய அகடாமிக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, உங்களுடைய மார்க் ஷீட் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க BSc லெவலில். கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BSc லெவலில் படிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த BScயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12th எடுத்து படிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைஃப் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா எனி அதர் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் BSc MSc படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் MSc லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேஷனல் எக்ஸாமினேஷனு, அகடாமிக் பர்ஃபார்மன்ஸு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி மார்க் ஷீட் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா UPI இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட்டு, அதேமாதிரி டிசபிலிட்டி, SC ST இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம்.
அதேமாதிரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிங்களா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உடனே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யூபிஐ, டெபிட் கார்டு, இந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணால் அதுக்கப்புறமேட்டுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக A to Z வரைக்கும் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ ஜூனியர்லேருந்து சீனியராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு 60,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கச்சாரி வந்து பார்த்திங்கன்னா 30% அது இல்லாத அலவன்ஸு உங்களுக்குலாம் ஹவுஸு வாடகை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியிருந்தீங்களா அதுக்கெல்லாம் வாடகை கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை 28/4/2025 வந்து லாஸ்ட் டேட்டு 19/5/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ வரும்னா நீங்கள் ஜூன் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஃபோட்டோலாம் கண்டிப்பாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ரெசிப்ட் இருக்குன்னா அதேமாதிரி பார்த்திங்கன்னா 10th 12th நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போகிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கோச்சிங்கு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி வேலை வாய்ப்பு, சத்துணவு வேலை வாய்ப்பு, பழனி முருகன் கோயில் அப்டேட்டு, பழனி முருகன் கோயில் இன்டர்வியூ கொஸ்டின், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே போகிறீங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கிட்டேருந்து பல்வேறு வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட் டேட் ரிமைண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் மறந்துருந்தாலும் லாஸ்ட் டைமில் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் விண்ணப்பிச்சு நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்களா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.